எனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு இன்டர்வியூ செக்ஷன் தான் பார்க்க போறோம். இது ஒரு புது சீரிஸ் மக்களே. இதுக்கப்புறமா இது மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸை நாம இன்டர்வியூ பண்ண போறோம். இந்த சீரிஸினுடைய பெயர் நறுக்குன்னு 4 கேள்விகள். இந்த சீரிஸ்க்காக ஒரு புது பிளேலிஸ்டே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுல முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ தயவு செய்து நீங்க ஃப்ரீயா இருக்கும்பொழுது இந்த பிளேலிஸ்ட்டை பாருங்க. இன்றைய நறுக்குன்னு 4 கேள்விகள் சீரிஸினுடைய முதல் எபிசோட்ல நாம ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பண்ண போறது யாருன்னா லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலுடைய சேர்மன் டாக்டர் ராஜ்குமார் அவர்களை தான். வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. வணக்கம் சார். வணக்கம் ஜேக். உங்களுக்காக ஒரு 4 கொஸ்டின் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சீரீஸோட பேர் பாத்தீங்கன்னா நறுக்குன்னு 4 கேள்விகள் சொல்லி. ஸோ உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு 4 கேள்விகள் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம 1 by 1 போயிடலாங்களா? கட்டாயம் ஆமா. நல்ல நல்ல தலைப்பு, நறுக்குன்னு 4 கேள்வி. ஓகே சார், தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ரீசெண்டா சொல்ல முடியாது, லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா April 14 அன்னைக்கு டிஎம்கே ஃபைல் சொல்லிட்டு ஒரு விஷயத்த ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதுல திமுகல இருக்கக்கூடியவர்களுடைய சொத்து பட்டியல் எல்லாத்தையுமே அவர் வெளிக்கொண்டு வந்திருந்தாரு. அதுக்கப்புறமா டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 2 சொல்லிட்டு ஒரு விஷயத்த ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதுல திமுக இருக்கக்கூடியவர்களோட ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லி ஒரு பெரிய ட்ரங்க் பெட்டியை நம்முடைய கவர்னர் RN ரவி அவர்கள் கிட்ட சப்மிட் பண்ணியிருந்தாரு. இப்ப ரீசெண்டா டிஎம்கே பார்ட் 3 ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதுல 2G வழக்கு நடந்த அந்த காலகட்டத்துல இந்த திமுக இருக்கக்கூடியவர்கள் என்னென்னலாம் செஞ்சாங்க, எது மாதிரியான அரசியல் செஞ்சாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அண்ட் ஆல்சோ அதுக்கேற்ற மாதிரி திரு TR பாலு அவருடைய ஒரு ஆடியோவை லீக் பண்ணியிருந்தாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? ஸோ 2 விஷயம், ரொம்ப பெர்டினன்ட் கொஸ்டின், ரொம்ப கான்டெக்ஸ்டுவல். நம்பர் 1, இதை லீகலா பார்க்கணும். நம்பர் 2, இது மக்களுடைய ஒரு சைக்கலாஜிக்கல் உளவியல் இம்பாக்ட், தாக்கம் பார்க்கணும். இப்போ லீகலா பார்த்தோம்னா 10 வருஷத்துக்கு முன்னால இருக்கிற ஒரு டேப்பு, அதுவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட யாரோட குரல் நிஜமாவா இருக்கா, அது மார்க் பண்ணி போட்டிருக்கா சொல்ல முடியாது. எவிடன்ஸ் ஆக்ட் பத்தி, இந்தியன் எவிடன்ஸ், நான் 2 ஹைகோர்ட் ஜட்ஜ் கிட்ட இதை பத்தி பேசினேன். 2 எவிடன்ஸ் ஆக்ட பத்தி பாத்தீங்கன்னா கூட எதுக்காக எடுத்தது, எந்த எந்த ரெக்கார்டிங், எந்த கருவியால ரெக்கார்ட் பண்ணது, அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணி இந்த ஒரு சம்பாஷணைக்கு நடுவுல இது இவங்க ஒவ்வொருத்தர் வெவ்வேறா சொன்னாங்கன்னா இல்ல அப்படி சொல்லல, இதுக்குதான் யூஸ் பண்ணலாமே தவிர, ஆல்தோ இட் இஸ் அட்மிசிபிள் இன் கோர்ட் ஃபார் எவிடன்ஸ், இதை வச்சு யாருக்கும் ஒரு TR பாலுக்கோ அல்லது ஜாஃபர் சேட்டுக்கோ ஒரு ஒரு கன்விக்ஷனோ வாங்கி கொடுக்க முடியாது. ஸோ லீகலி அது ஒரு பகுதி. ஆனா ஏன் அவர் ரிலீஸ் பண்ணிருக்காரு, அதோட இம்பாக்ட் பாத்தீங்கன்னா, நான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன், ஒரு சில மணி நேரங்களிலேயே 6 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. அந்த 6 லட்சம் பேர்ல பல்லாயிரம் பேர் அதை ரீபோஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ். உளவியல் தாக்கம்னு ஒண்ணு இருக்கு. மென்டல் இம்பாக்ட் பாத்தீங்கன்னா ட்ரெமெண்டஸ். அதாவது இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் ஓரளவுக்கு, திராவிட கட்சிகள் திமுக 2 பேரும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அப்படி சொப்பு கட்டிட்டு போயிருந்தாங்க. திடீர்னு ஒருத்தர் வந்தாரு, புயல் போல ஒரு அண்ணாமலைஜி என்ன பண்றாரு, நான் ப்ரூஃப் கொடுக்குறேன், இதுதான் விவரங்கள், டேட்டா. அவருடைய ஸ்ட்ரென்த்தே டேட்டா. அவர் என்ன கோர்வையா பேசுறாரா, ஒரு பரிபாடலோ கலித்தொகையோ சொல்றாரோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. டப்பு 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 டப்புன்னு டேட்டா எடுத்து உடைக்கிறார். ப்ரூஃபோட டேட்டா கொண்டு வர, அந்த ஆக்சுவல் புள்ளி விவரங்கள் தான் இது. ஸோ இதோட மென்டல் இம்பாக்ட் பத்தி நான் நினைச்சேன்டா இப்படி பண்ணிட்டாங்க. இப்போ 2G பாத்தீங்களா, 2G உடைய கேஸ் ஏன் தாங்கலைன்னா, ஏன்னா அதுக்கு எவிடன்ஸ் அதுக்கு பத்தல. அந்த எவிடன்ஸ் ஏன் பத்தலைன்னா, காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து இருந்தாங்க. அதாவது இது அந்த பெரிய ஒரு தொடர்பு சங்கிலியில ஒரு லிங்க் மட்டும் காட்டுறாரு. நம்ம இது மாதிரி பண்ணோம்னா எவிடன்ஸ் இல்லாம நம்ம பண்ணிடலாம்னு 2 பேர் பேசிக்கிறது. இதை வச்சு ஒரு கன்விக்ஷன் நடக்க போறது இல்லை. ஆனா மக்களுக்கு தெரியும், இதனாலதான் 2G கன்விக்ஷன் சரியாகலையோ. ஏன்னா அடுத்தடுத்து வேற இன்னொரு 11 ஆடியோவை லீக் பண்ண போறதா சொல்லியிருக்காரு இல்லையா சார்? அவர் இதோடைய ஒவ்வொரு ஆடியோவுக்கும் சைக்கலாஜிக்கல் உளவியல் தாக்கம் அதிகமா இருக்கும் தமிழ் மக்கள். ஏன்னா தமிழ் மக்கள் இப்ப தேர்ச்சி பெறாங்க. ஆனா ஐ எம் சாரி டு சே, ஒரு லீகல் இம்பாக்ட் இதனால வர்றது ஒரு பெரிய அளவுக்கு நான் பிடிச்சிட்டேன் பத்தியா, இதனால அவங்க மாட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா அதுக்கப்புறம் இந்த ED போன்ற ஆட்கள் செய்யற ரெய்ட்ஸ்ல அது திருப்பி வரலாம். அல்லது ஒரு ஜட்ஜ் சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு வேளை இதனால அடுத்தது அந்த டெல்லி ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது இது மாதிரி இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கிறது அதுல ஒரு தாக்கம் ஏற்படலாம். ஆனா 100க்கு 100 இதனால மாட்டினாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மத்த டேப்ஸ் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பட் அன்டவுட்டட்லி அண்ணாமலைஜியுடைய சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் ஆன் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு, எங்க போனாங்க ஒவ்வொரு கடைக்கோடி மனிதனுக்கும் இந்த மாதிரி ஊழல் நடக்குதா, ஆமா எப்படி தெரியும், அண்ணாமலை சொன்னாரு நான் பார்த்தேன்
நான் கேட்டேன்னு சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு இந்த ஒவ்வொரு டிஎம்கே ஃபைலும் ஒரு ஒரு நல்ல நெத்தி அடிதான். நம்ம இத இன்னொரு பார்வையை கூட பார்க்கலாம்ல சார். ஏன்னா இப்போ 2G கேஸ் வந்து மறுபடியும் எடுக்க போறாங்க, மறுபடியும் அதை தூசி தட்ட போறாங்க, மறுபடியும் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்லும்பொழுது அந்த ஒரு டைம்ல அண்ணாமலை அவர்கள் இதை மாதிரியான ஒரு விஷயத்த வெளிக்கொண்டு வரும்பொழுது ஸோ இதெல்லாம் நம்ம அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் இந்த 2G வழக்கு விஸ்வரூபம் எடுக்க போகுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியுங்களா? நான் அதான் அந்த 2 சீனியர் ஜட்ஜஸோட நான் டிஸ்கஸ் பண்ணேன். 2 பேரும் சொன்னாங்க இந்த டேப்போடைய எவிடன்ஸ் இது வந்து மட்டும் ஒரு ஒரு ஆவணமா பயன்படுத்தி இந்த பர்டிகுலர் டேப் வச்சு பெருசா ஒன்றும் பண்ண முடியாது லீகலா. எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி கோல்மால் நடந்திருக்குன்னு. ஆனா அதை கேட்ட நான் வேற எதை பத்தி பேசணும், ஏதோ ஆடிட்டர் வர சொன்னேன் அப்படி சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அதாவது ஸ்மோக்கிங் கன்னு சொல்லுவாங்க லால. அதாவது ஆக்சுவலா அப்ப நம்ம 2Gயை ஒழிச்சிடலாம், இந்த எவிடன்ஸ் வந்து நம்ம மாரிஷியஸ்க்கு காசு அனுப்பியிருக்கோம்ல, அது வந்து ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு காசு அனுப்பியிருக்கோம்ல, அது அவங்களுக்கு தெரியாம வந்துடும் அந்த 2Gல பண்ணது. அந்த மாதிரி அப்பட்டமா ஒருத்தர் சொன்னதான் மாட்டுவாங்களே தவிர அது மாதிரி முக்கால்வாசி அவங்களும் பேச மாட்டாங்க. சோ இதை வச்சு பட் நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா மக்கள் இடத்துல ஒரு உளவியல் தாக்கத்தை வேணா ஏற்படுத்தலாம். ஓட்டு போடும்போது மக்கள் அது வந்து சிந்திப்பாங்க, இவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சிந்திப்பாங்க. கரெக்ட் ஜேக், நீங்க சொல்றது கரெக்ட். அதாவது 2G கோர்ட்ல வந்து இது தாக்கம் இருக்கோ இல்லையோ, கட்டாயமா தேர்தல் வர்ற ஒரு இந்த தருணத்துல இது மாதிரி வர்றது, திருப்பியும் இது மாதிரி எல்லாம் பண்றாங்க மறந்துடாதீங்கன்னு மக்களுக்கு அவங்க மனசுக்குள்ள புகுற மாதிரி ஒரு சரியான நேர கட்டத்துல அவரு இது கொண்டு வந்திருக்காரு. சார் ஓகே சார், நம்ம செகண்ட் கொஸ்டின் போயிடலாங்களா? ஓ எஸ். ஓகே சார், 2019 எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட ஒரு 38 எம்பிக்கள் வின் பண்ணியிருந்தாங்க, ஃபுல் ஸ்வீப் பண்ணாங்கன்னே நம்ம சொல்லலாம். அதே மாதிரியான ஒரு நிலை இப்போ 2024 தேர்தல்கள்ல இருக்குமா? இந்த திமுகவுடைய பர்ஃபார்மன்ஸ் இப்போ இந்த எலெக்ஷன் டைம்ல எப்படி இருக்கு, தமிழக பாஜகவுடைய அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த எலெக்ஷனுக்காக அவங்க வேலை பார்க்கறது எப்படி இருக்கு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? 2019 நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பண்ணுவாங்கன்னா இது மாதிரி தானே, ஒரு பக்கம் ஃபுல்லா டிஎம்கே ஒரு பக்கம் ஃபுல்லா ஐடிஎம்கே, அது மாதிரி ஒரு வாட் தி கால் போலரைசேஷன், ஒரு துருவம்ல இருந்து இன்னொரு துருவத்துக்கு போவாங்க. இதுதான் நம்ம வரலாறுலயே, நம்ம தேர்தல் வரலாறுலயே அப்படிதான் பண்ணிருக்காங்க. 2019 இந்த மோடி எதிர்ப்பு அலை சொல்லிட்டு நிறைய இவங்க கிரியேட் பண்ணிருந்தாங்களே. ஆமா, இவங்களுடைய எலெக்ஷன் கேம்பெயினே வடநாட்டுக்காரங்க, அவங்க ஹிந்தி பேசுற ஆளுங்க, பார்ப்பனியர்கள், அவங்க சனாதனிகள், இது மாதிரி எல்லாம் சேர்த்து சனாதன தர்ம ஒழிப்பு இப்பதான் வந்துச்சு. பட் இது மாதிரிலாம் சொல்லி அது மாதிரி அவங்க அந்நியர்கள் நீங்க வந்து தெரிஞ்சவங்க கிட்டே போடுங்கன்னு சொல்லி, அப்ப தெரிஞ்சவங்க வந்து திமுக அதிமுக இருக்காங்க. அதுல வந்து அதிமுக மேல அப்ப கொஞ்சம் ஒரு அதிருப்தி இருந்துச்சு. ஜெயலலிதா அம்மாவும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு இபிஎஸ் மேல ஒரு அதிருப்தி இருந்ததுனால, பிளஸ் அந்த கிளவர் கேம்பெயினிங் பண்ணதுனால ஓரளவுக்கு அவங்க அந்த ஸ்வீப்பை வந்து எடுத்துட்டாங்க. பட் ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ்லாம் 60% 70% இல்ல, 33 இவங்க 33% எடுத்தாங்க. அவங்க வந்து 20-21%. யூஸ்வலா 2 பேர் 25-27 இருப்பாங்க. அவங்க ஒரு 6-7% கம்மியா பண்ணாங்க, இவங்க 6-7% மேல போனாங்க. பாஜகவுக்கு வந்து தாக்கம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. பாஜகவுக்கு அந்த 2019 சரி 2021 சரி. ஆனா 19-24 என்ன ஆயிருக்குன்னா, இந்த ஒரு 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 சூறாவளிங்கிற அண்ணாமலைங்கிற ஒரு சூறாவளி வந்து டெஃபினட்டா 21 இருந்து 24க்குள்ள பல மாற்றங்களை அவர் கொண்டு வந்திருக்காரு. மக்களோட மனசுலயும் இது மாதிரி பயம் இல்லாம ஒரு பெரிய திராவிட கட்சிகளை எதிர்த்து நிக்கலாம், உண்மையை சொல்லலாம், அது ஆதாரத்தோட சொல்லலாம், டேட்டா பாயிண்ட்ஸ் கொண்டு வரலாம் இந்த பிளஸ் அப்படி சொல்லி அவர் ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வந்திருக்காரு. ஸோ 2.5% இருந்து 10-15% கட்டாயமா பாஜக இந்த வாட்டி மேல தாவும். அதை பத்தி டவுட்டே இல்லை. ஒரு லக் இருந்துச்சுன்னா, இப்ப இருந்து இந்த ராம ஜென்ம பூமியில ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சுன்னா மக்கள் மத்தியில அது 18-20 கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாஜக 20 is pushing it a bit. அப்படி கூட பாத்தீங்கன்னா 3 வருஷத்துல ஒரு 30 வருஷம் வயசான ஒரு கட்சி 3 வருஷத்துல 2.5 இருந்து 20க்கு போறது வந்து ஆல்மோஸ்ட் 10 டைம்ஸ் 8 மடங்கு ஜம்ப். வேற யாரும் அது மாதிரி பண்ணதில்லை. ஸோ அந்த ஓட் பேங்க் எங்க இருந்து வரும்னு பாத்தீங்கன்னா திமுக இருந்து வரும், அதிமுக இருந்து வரும். இப்ப என்ன பிரச்சனைன்னா, அதிமுகவும் கொஞ்சம் பலகீனமா இருக்கிறதுனால டிஎம்கே வெறும் கணக்கு மட்டும் போட்டு பாத்தீங்கன்னா, கருத்து கணிப்பு ஆன் பேப்பர் பாத்தீங்கன்னா ஒரு பாண்டே சொன்னதும் பார்த்தேன், லயோலா காலேஜ் சமீபத்துல பண்ணதும் பார்த்தேன், திமுகவுக்கு தான் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கு 3 துருவங்கள் இருந்தா. ஆனால்
இப்ப இந்த டேப்ஸ் போன்ற பாக்கி இருக்கிற 10-11 டேப் ரிலீஸ் பண்ண போறான்னு தெரியல. எப்பவுமே மக்கள் மனசுல கடைசி நிமிஷம் தேடுறதுக்கு முன்னால ஒருத்தர் இது வந்துச்சுன்னா ஒரு 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 சைக்கலாஜிக்கல் ஒரு ப்ரொஃபைல்லே சொல்லுவாங்க, ஐயோ அப்படியே மோசமானவங்க அவங்களுக்கு போட வேணாம்ங்கிற ஒரு ஃபீலிங் வந்துச்சுன்னா துருவம் அந்த பக்கம் மாறி பாஜக அதிகம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது விஷயம் நிறைய அதிருப்திகள் வந்து திமுக மேல இருக்கு மக்கள் கிட்ட இருக்கு. இந்த வெள்ளம், இந்த பேரிடர், அந்த ஹேண்ட்லிங், இந்த அவங்களுக்குள்ள இருக்கிற பல சின்ன சின்ன சர்ச்சைகள், சண்டைகள், நம்ம பிடிஆர் உடைய ஒரு ஆடியோ லீக்ல வந்து கிளியரா அவருடைய குரல் சொல்றாரு, இந்த மாதிரி இப்படி இவங்க பண்றாங்கிறது மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி ரொம்ப அதிகமா இருக்கு. அது கூட பாத்தீங்கன்னா நீங்க வரலாறு படி எம்எல்ஏ அசம்பிளி சட்டசபை பொறுத்த வரைக்கும் 2 முறை தொடர்ந்து அவங்க ஜெயிச்சதே இல்லை. என்னமோ மக்கள் மத்தியில ஒரு இது வந்துடும், ஒரு அதிருப்தி வந்துடும். எப்பவுமே திமுக அதிமுக மாத்தி மாத்தி தான் இருக்கும். ஆனா எம்ஜிஆர் இருக்கும் போது அவர் இருக்கிறது வரைக்கும் 77ல இருந்து 89 வரைக்கும் அவர் தான் அதிமுக தான் இருந்தாங்க. அதே போல ஜெயலலிதா அம்மாவும் 2014ல இருந்து 21 வரைக்கும் 11ல இருந்து 21 வரைக்கும் விடாம இருந்தாங்க. பட் அது மாதிரி திமுக இருந்தது இல்லை. ஐ டோன்ட் நோ வை. பட் என்னமோ மக்கள் மத்தியில டக்குனு மாதிரி அதிருப்தி கூடிடும். அது கிட்ட திமுகவோட கிட்ட இருக்கிற ஒவ்வொரு கூறியில மன்னரும் பண்ற ஒரு அராஜகமாக கூட இருக்கலாம். அது வந்து காரணம் தெரியல. பட் பொதுவா ஒருவேளை இந்த தமிழக மக்கள் திமுகவே ஒரு ஆப்ஷனா தான் வச்சிருக்காங்களோ, அதிமுக இல்லைன்னா திமுக அப்படின்ற ஒரு ஆப்ஷனா தான் திமுக வச்சிருக்காங்களோ. கரெக்ட். இப்பதான் பாஜகவும் ஒரு ஆப்ஷன். அது கூட தமிழ் பேசுற ஒரு கட்சி, அது கூட பார்ப்பனர்கள் இல்லாத ஒரு கட்சி, ஒரு வேளாளவால இப்ப வந்து தமிழ்நாட்டு மாநிலத்துல வந்து தலைவராக இருக்கிற கட்சி. அதுக்கு முன்னால ஒரு அருந்ததியர், அதுக்கு முன்னால ஒரு நாடார், பார்ப்பனியர்கள் இந்த கட்சியை வந்து தலைமையை தாங்கினது ஒரு பல வருஷங்கள் ஆச்சு. ஸோ நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்கலி பார்த்து அதெல்லாம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் அதிகம் ஆகலாம். இப்போ ஒன் இம்பார்ட்டன்ட் திங் நான் குயிக்கா சொல்லிடுறேன். இந்த அகிலேஷ் யாதவ், அவங்களோட அப்பா முலாயம் சிங் யாதவ் சுட்டு கொன்னார். பல பேர் சுட்டு கொண்டாரு. என்ன வந்து ராம் ஜென்ம பூமியில வந்து இருந்து கும்பிட்டு போலான்னு வந்தவங்க சுட்டு கொண்டாரு. இன்னும் அதை பத்தி யாரும் ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கல. சமீபத்துல கூட இந்த ராம்குமார் கோத்தாரி, சரத்குமார் கோத்தாரி 20-23 பசங்க கலெக்டர்ல வந்து சுட்டு கொண்டாங்க இவங்க அநியாயத்துக்கு. அதுக்கப்புறம் நடந்த ஆர்ப்பாட்டத்துல அவர் இறங்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வரல வச்சுங்க. அதுக்கப்புறம் கல்யாண் சிங் வந்துட்டாரு. அது மாதிரி. ஆனா மக்கள் இப்ப இந்த ராம் ஜென்ம பூமி திறக்கும் பொழுது அந்த தியாகிகள், அமரர்கள் யாரெல்லாம் உயிரிழந்தாங்களோ அவங்க மனசுல வருவாங்க. அப்ப வந்து அகிலேஷ் யாதவும் அவங்க அப்பாவும் பண்ண விஷயங்கள் எல்லாம் வெளியில வரும். ஸோ அதெல்லாம் மக்கள் எடுத்தாங்கன்னா ஐஎன்டிஏ கூட்டணி வரக்கூடாதுன்னா யாருக்கு ஓட் பண்ணக்கூடாது? திமுகவுக்கு ஓட் பண்ணக்கூடாது. அந்த தாக்கம் வடக்குல இருந்து தெற்கு வந்துச்சுன்னா அது திமுக வந்து கொஞ்சம் அடிக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். விஜய்க்கு கண்டிப்பா. சோ ஓகே சார், நம்ம தேர்ட் கொஸ்டின் போயிடலாம் சார். கட்டாயமா. இதே 2019 எலெக்ஷன்ல வெற்றி பெற்ற இந்த திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 2024ல மறுபடியும் திமுக டிக்கெட் கொடுக்க போறது இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுகள் வந்துட்டு இருக்கு. அது உண்மையா என்னன்றது நமக்கு தெரியல. ஒருவேளை அது உண்மையா இருந்ததுன்னா எந்தெந்த வேட்பாளருக்கு திமுக வாய்ப்பு தராது அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க சார்? எந்த எம்பி சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, எந்த எம்பியால திமுக அந்த இந்த புள்ளி வச்ச கூட்டணிக்கும் பிரச்சனைகள் வந்திருக்கு, அந்த வேட்பாளருக்குலாம் நம்ம ஒதுக்கி வச்சிடலாம், அவங்களுக்கு நம்ம சீட்டு கொடுக்க வேணாம் நீங்க நினைக்கிறீங்க சார்? அப்படி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆளால புள்ளி வச்ச கூட்டணிக்கு வந்து பிரச்சனை. அது வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் தான், மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினால் தான். நீங்க பாத்தீங்கன்னா அது மம்தாவா இருக்கலாம், நம்ம சௌத்ரியா இருக்கலாம், அல்லது சிவசேனாவா இருக்கலாம், அல்லது அகிலேஷ் யாதவா இருக்கலாம், நிதிஷ்குமார் எல்லாமே எனக்கும் இந்த சனாதன ஒழிப்புக்கும் சம்பந்தமே இல்லை. அவங்க வேற, நம்ம வேற, அவங்களால நம்ம பொழைப்பும் கெட்டு போகுதுன்னு எந்தவித ஒரு மாற்று கருத்து இல்லாம அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் மேக்சிமம் அமௌண்ட் ஆஃப் தாக்கலும் ஒரு டேமேஜையும் கிரியேட் பண்ணிச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நான் சனாதனத்தை ஒழிப்பேன், அதை நான் திருப்பி வாங்கிக்க மாட்டேன், நாங்க எடுத்த ஸ்டாண்டை நாங்க இங்கதான் நிற்போம்னு சொன்னதுதான் பெரிய தாக்கம் ஆயிடுச்சு அந்த புள்ளி கட்டுறது. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க பாத்தீங்கன்னா ஊழலே திரட்சிக்கிட்டு இருக்கிற அந்த புள்ளி கூட்டத்துல இது வெளிவரும்பொழுது இப்ப ஜெகத் ரட்சகன் எடுத்துக்கங்க, ஆப்வியஸா ஊழல்னு வந்துருச்சு. துரைமுருகன், மாண்புமிகு துரைமுருகன் அண்ட் அவரு சன்னு வந்துருச்சு. பொன்முடியாரோட பையன் கௌதம் சிகாமணி எம்பி அங்கேயும் வந்துருச்சு. இந்த 3 குடும்பங்கள்ல ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ இது போல இன்னும் ஒரு 4-5 குடும்பங்கள் இப்ப வந்துடும். ஒரு ஊழலுக்கே ஒரு விசாரணை நடக்குது, ஒரு சிலர் உள்ள போறாங்க. திமுகவுடைய சிட்டிங் எம்பிஸ் 2 பேர் தீஹார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவங்களுடைய பேர். 2G விஷயத்துல வந்த திரு ராஜா அவர்களும்
திரு கனிமொழி அவர்களும். ஸோ மக்கள் இதெல்லாம் மறக்க மாட்டாங்க. இன்னொரு பெரிய விஷயம் எடுத்துட்டீங்கன்னா, நான் உங்களையே நான் கேட்கிறேன் ஜெய்க், உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு எம்பி, ஒரு டி.ஆர். ராஜா எடுத்துக்கங்க, ஒரு யாரை வேணா எடுத்துக்கங்க, ஒரு பெரிய விஷயம் கொண்டு வந்துட்டாங்களா? நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பாஜக எம்பி நான் பேசியிருந்தேன், அவர் பேர் வந்து பி.பி. சௌத்ரி. டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு அவர் தான் சேர்மன், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஜஸ்டிஸா கூட இருந்தாரு. அவர் வந்து அவர் இருக்கிற தொகுதியில முதல் தொகுதி இந்தியா பூரா சோலார் லேம்ப்ஸ் கொண்டு வந்து மக்களுடைய வாழ்க்கையில நிஜமாவே வெளிச்சத்தை கொண்டு வந்தார். ஒருத்த மனிதனா இருந்து பண்ணார். இன்னொருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், கோரக்பூர்ல பக்கத்துல இருக்கிற கான்ஸ்டிடுவன்சில. அவர் அந்த ஏரியா முதல் உத்தரப்பிரதேசத்துல முதல் முறையாக எல்லாருக்கும் அந்த உஜ்வாலா கொண்டு வந்து இந்த ஊதுறது எடுத்தது நான் தான் தட்டி அவர் சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம ஆட்கள் நான் கேட்கிறேன், காழ்ப்பு இல்லாம கேட்கிறேன், உங்களுக்கு தெரியுமா யாராவது ஒருத்தர் கொண்டு வந்தாங்க, இவங்களாலதான் இங்க ரோடு போட்டாங்க, இவங்களால தான் பிரிட்ஜ் போட்டாங்க. ஒரு 2-3 எம்பி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சோசியல் மீடியா ட்விட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் கொண்டு வந்தது, அதுக்கப்புறமா சம்திங் ஏதோ ஒரு லைப்ரரி கொண்டு வந்தது, ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தது, ரோடு போட்டது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க சொல்லிதான், எங்களாலதான் அப்படின்ற மாதிரி திரு தர்மபுரி எம்பி செந்தில்குமார் அவர்கள், அதுக்கப்புறமா கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் அவர்கள், இவங்க 2 பேருமே தொடர்ந்து எங்களாலதான் இந்த ஒரு விஷயம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது இது பண்றதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட், பட் எங்களோட பேச்சு கேட்டுட்டுதான் இவங்க பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ அவங்களோட சொந்த காசு செலவு பண்ணி பண்ண மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதை மாதிரிதான் ஆல்மோஸ்ட் நான் நீங்க சொன்ன மாதிரி தான் நான் பார்த்த எல்லா எம்பிக்களுமே, ஜோதிமணி அம்மையார் அவர்களாகவும் சரி, கனிமொழி அம்மையார் அவர்களாகவும் சரி, இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயத்த அப்படியே ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி எங்களாலதான் இங்க நடந்தது, இவங்க இல்லைன்னாலும் அங்க பிஜேபி அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண வேண்டியது அங்க பண்ணிருக்கதான் போறாங்க. சோ இப்படிதான் பண்றாங்க. நீங்க என்ன கேட்டதுனால நான் சொல்றேன், நான் பார்த்த வரைக்கும் இப்படிதான் பண்றேன். நீங்க கரெக்ட். ஆக்சுவலா அவங்க சொல்லிட்டு நான் வந்து எடுத்துட்டு போய் சண்டை போட்டு பார்லிமெண்ட்ல கேட்டு இது மாதிரி பெண்களுக்கு இது மாதிரி இருக்கு நீங்க கொண்டு சொல்ல போட்டு இதான் அந்த வீடியோ டேப் எல்லாமே பார்லிமெண்ட்ல ரெக்கார்டா இருக்கு. எங்க ஆட்களுக்கு தர்மபுரிக்கு இது கொண்டு வாங்க, நான் சண்டை போட்டேன், பார்லிமெண்ட் இந்த செஷன்ல ஏத்துனேன்னு அவர் சொல்லட்டுமே. அவர் வந்து கோமூத்திரத்தை பத்தி தானே அவர் பேசிட்டு இருக்காரு, அல்லது ஃப்ளூரோசிஸை பத்தி பேசும்போது கூட ஒண்ணுமே இல்லைன்னு அவருடைய ஆதங்கம் எனக்கு புரியுது. பாவம் செந்தில்குமாரோடைய ஆதங்கம். அந்த ஃப்ளூரோசிஸை பத்தி பக்கா சிஏஜிஆர் ரிப்போர்ட் இருக்கும் பொழுது 13.97 லட்சம் பேர் இருக்காங்க அந்த தொகுதியில. அதுல 10.4 லட்சம் பேருக்கு ஃப்ளூரோசிஸ் லெவல் உள்ள ஹையா இருக்குன்னு சிஏஜிஆர் ரிப்போர்ட் புட்டு எடுத்து வைக்கிறான். அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொன்னா எப்படிங்க நம்ம மக்கள் நம்புவாங்க? அதான் நான் சொன்னேன், நீங்க கௌமூத்திரம் சொன்னீங்க, மாடோட மூத்திரத்துல அந்த எவ்வளவு அங்க ஃப்ளூரோசிஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். திருப்பி நீங்க கௌமூத்திராவுக்கு போனீங்கன்னா உங்க தொகுதியோட நிலைமை கண்டுபிடிச்சிடலான்னு நானும் சமீபத்துல ஒரு நேர்காணல்ல சொன்னேன். ஸோ ஐ திங்க் உண்மை என்னன்னா அந்த அளவுக்கு பெருசா அவங்க பண்ணலைங்க, இதுதான் உண்மை. நான் வந்து ஆரணியில சில பேர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், ஆர்கோணத்துக்கு கேட்டுட்டு இருந்தேன், ஜெகத் ரட்சகன் சார் எதை பண்ணா சார் அவர் ஒரு 2 வாட்டி தான் சார் வந்தாருன்னு சில பேர் சொன்னாங்க. சு வெங்கடேசன் அண்ணன் பத்தி சொல்றதுக்கு பயமா இருக்கு, ஏன்னா வந்து திடீர்னு நான் தப்பா சொன்னேன், தொகுதி தப்பா சொன்னேன்னு தப்புன்னு என்னையும் உள்ள தள்ளிடுவாங்கன்னு பயமா இருக்கு. ஸோ பட் இது மாதிரி நான் என்ன சொல்றேங்க, காழ்ப்பை விட்டுருங்க. நான் எல்லாரும் எனக்கு பர்சனலா தெரியும், முக்கால்வாசி பேர் எனக்கு பர்சனலா தெரியும். மக்களுக்கு நல்லது பண்ணுங்களேன், அதுல என்ன பெருசா தப்பா போயிடுது? மக்களுக்கு நல்லது பண்ணா நம்ம தமிழ் மக்கள் வந்து நல்ல மக்கள், சாஃப்டான உள்ளம் படைச்சவங்க. எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் நல்லது பண்ணா திருப்பியும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதை விட்டுட்டு வெறும் ஸ்டிக்கர் பண்ணிட்டு அல்லது வெறும் ஒரு பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்துட்டு நாங்க இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் மார்க்கெட்டிங் பண்றதுல வந்து விட்டுட்டு, தயவு செய்து நம்ம டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், எம்பிஸ்னா ஒரு அளவுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும், போய் வேலை செய்யணும். என்னை பொறுத்த வரைக்கும் அது அவங்க பண்ணல. அது திமுகவா இருக்கலாம், அதிமுக இருக்கலாம். இப்ப அதிமுக யாரும் இல்லை, தேனியில தான் ஒருத்தர். பட் பெரும்பாலும் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒன்னும் ஒரு ரெக்கார்ட் பண்ணி சொல்ற மாதிரி பண்ணல. பின்ன மக்கள் யோசிக்கணும், எனக்கு பண்ணல பின்ன ஏன் நான் ஓட்டு போடணும். எப்ப மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்களோ, இப்ப நான் பாக்குறேன் தமிழ் மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கமெண்ட் செய்தினா நான் பேச ஆரம்பிக்கும் போது ஜெக் டாய் சங்கி உன்னை கொண்டுடுவோம் இது மாதிரி தான் 1-2 பேர் எழுதிட்டு இருப்பாங்க திமுக ஆட்கள், whoever is writing. ஆனா இப்ப வந்து அப்படி இல்லை. இப்ப வந்து அதிமுக யாரோ எழுதுவாங்க இது மாதிரி. இப்ப வந்து மக்கள் எழுதுறாங்க, சார் இது கரெக்ட், இந்த தொகுதியில நான் இருக்கிறேன், இப்படி வரல, அது மாதிரி காமெண்ட்ஸ் எழுதுறாங்க. ஸோ மக்கள் வந்து நான் வந்து என்னுடைய ஆட்கள் 2.5 கோடி வேளாளர்களுக்கும் எனக்கு ஒரு பெரிய ஒரு தொடர்பு இருக்கு, அவங்க எல்லாம் எழுதுவாங்க, அண்ணா நீ இப்படி பண்ணி. பட் எங்க 2.5 கோடி தவிர ஆர்டினரி மேன் ஆன் த ரோட் கூட எனக்கு எழுதும் பொழுது இது மாதிரி எழுதுறாங்க. ஸோ மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த யோசிக்கிறதுக்கு வந்து ஜேக் நான் திருப்பியும் ரொம்ப கிளியரா சொல்றேன், அந்த யோசிப்பை முறியடிக்க கூடியது ஒரே ஒரு விஷயம் தான்,
அந்த கடைசி நிமிஷத்துல பியர் பிரியாணி கேஷ் என்கிற அந்த ஃபார்முலா, என்னைக்கு அந்த ஃபார்முலாவை கொஞ்சம் முறியடிக்கிறோமோ அன்னைக்கு ஜனநாயகமும் மக்களோட மனசும் நம்ம மாநிலத்தை திகழும் நான் வந்து வெளிப்படையா எடுத்து சொல்றேன். கரெக்ட். ஓகே சார், கடைசி கொஸ்டின் போயிடலாம் சார். Sure. இந்த புள்ளி வச்ச கூட்டணி இருக்கு இல்லையா, இந்த டாட் கூட்டணி, இந்த இந்திய அலையன்ஸ் நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இவங்க ஓவராலா இந்தியா முழுவதும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? இவங்க எதிர்பார்த்த வெற்றியானது இந்த 2024 தேர்தலை கொடுக்குமா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த புள்ளி வச்ச கூட்டணியை நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இப்ப நம்ம ஊர்ல அந்த காலத்துல நம்ம ஊர்ல புள்ளி ராஜான்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு புள்ளி ராஜா தான் தவிர, ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா, நான் வந்து அது ஒரு ஜோக் மாதிரி நான் சொன்னேன், ஃபேக்ட் பேசுவோம். அவங்களுக்குள்ளேயே எந்தவித ஒரு பொது கருத்தும் இல்லை. அவங்களுக்கு ஒரே ஒரு பொது கருத்து, எப்படியாவது மோடிஜியோட கவர்மெண்ட்டை வீழ்த்திடணும். உன்னுடைய எதிரியுடைய எதிரி என்னுடைய நண்பனுங்கிற ஒரே ஒரு சாணக்கிய நீதின்னு கூட சொல்ல முடியாது, இந்த பர்டிகுலர் திங் இஸ் அநீதி, அதை மட்டும் கையாண்டு அப்படி பண்றாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும், நிதிஷ்குமார் வந்து அகிலேஷ் யாதவ் பத்தி எழுதியிருக்காரு, அகிலேஷ் யாதவ் மம்தா பத்தி எழுதியிருக்காங்க, மம்தா கர்நாடகால காங்கிரஸ் இது மாதிரி பண்றாங்கன்னு எழுதியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க மாநிலத்துல வந்ததே காங்கிரஸ் ஒழிப்பேன், காங்கிரஸ் பண்ற ஊழலை ஒழிப்பேன்னு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ், வாக்குமூலங்கள் படி அவங்க சொல்லி. இப்போ கேரளால நீங்க பாத்திருப்பீங்க, அடிதடி சண்டையே காங்கிரஸ்க்கும் கம்யூனிஸ்ட் உள்ள இருக்கிறவங்களுக்கும் பயங்கரமா சண்டை, ரத்த வர மாதிரி அடிச்சுக்கிட்டாங்க. இப்பதான் ரீசெண்டா அவங்க அந்த அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே அடிச்சுக்கிட்டாங்க. கரெக்ட். அட்லீஸ்ட் திமுக காங்கிரஸ் மட்டும் நான் சொல்றேனே, இந்தியாலேயே திமுக காங்கிரஸ்க்கு மட்டும் ஒரு உறவு இருக்கு, வேற யாருக்குமே அந்த உறவு இல்லைங்க. திமுக காங்கிரஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து திமுக சொல்றத அப்படியே கை தட்டி அவங்களோட போவாங்க காங்கிரஸ். சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் சொல்றதுக்கு கை தட்டி போவாங்க திமுக. இந்த ஒரு ஃபார்முலா. ஆனா அட்லீஸ்ட் அவங்களுக்குள்ள ஒரு மானமுள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது பாஜகவுக்கு எதிர்ப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஆனா அதுல வந்து ஒரு நீதி இருக்கு. வேற யாருமே நீங்க நிதிஷ்குமாரோ, ஒரு மம்தாவோ, சிவசேனாவோ, சிபி காங்கிரஸ் எடுத்துட்டீங்கன்னா, கேரளா எடுத்தீங்கன்னா எல்லாமே காலி. சிபிஐ, சிபிஎம் வேற எல்லாமே காலி. பின்ன எப்படி நிற்கும்? டிஎன்சி எனக்கும் டிஎம்கேக்கும் சம்மந்தமே இல்லை, நான் காங்கிரஸ் எதிர்த்து தான் வந்தேன் சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு கன்ஃபியூஷன். ஒரே ஒண்ணுதான் கரெக்டா பண்ணாங்க, அந்த ஐ புள்ளி என் புள்ளி ரொம்ப அந்த இன்க்ளூசிவ் நேஷனல் டெமோக்ராட்டிக் இன்க்ளூசிவ் அலையன்ஸும் கொண்டு வந்து வச்சாங்க. ஏன்னா அது மக்கள் இந்தியா வந்து மோதியை எதிர்க்குதுங்கிற ஒரு சொல்லாற்றல் கொண்டு வந்தாங்க. பட் இப்ப மக்கள் தேறிட்டாங்க. வெறும் ஒரு சொல்லு வச்சு அந்த காலத்துல வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டுல கூட அழகான கோர்வையா பேசி, அந்த கோர்வையா வெறும் தமிழ் பேசி எல்லாம் செட் ஆகாதுங்க. நீங்க சொன்னல அண்ணாமலைஜி பாருங்க, அவர் என்ன அழகா திருக்குறள் இப்படி சொன்னாங்க, அப்படி சொல்றாங்க, கலித்தொகையில் இப்படி சொன்னாங்க, பரிபாடல் நான் சொல்றாரு, ஒன்னும் சொல்லல, டப்புன்னு பாயிண்ட்ஸ் அடிக்கிறாரு. அப்படி பாயிண்ட்ஸ் அடிச்சு பார்த்தாங்கன்னா இந்த புள்ளி வச்ச அலையன்ஸ் எங்கேயுமே அது நிக்காது, எங்கேயுமே நிக்காது. கெஜ்ரிவால் ஆளுங்க முந்தானத்து கூட கத்திட்டு இருந்தாங்க, கெஜ்ரிவால் தான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும். ஆனா யார் உங்களுடைய தலைவன் கூட தெரியாத ஒரு கிரிக்கெட் டீம், கேப்டன் இல்லாத ஒரு கிரிக்கெட் டீம் பாத்தீங்கன்னா கேப்டனோட பேர் தான் முதல் போடுவாங்க. அது கூட இல்லாத ஒரு கிரிக்கெட் டீம். என்ன கேட்டீங்கன்னா அட்லீஸ்ட் அது திமுக தலைவரையாவது நீங்க கேப்டனா போட்டுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு வயசுல அதிகமானவர், ஒரு அனுபவம் இருக்கு, சரி ஒரு தமிழர் அந்த டீமுக்கு ஹெட்டா இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கலாம். அதை கூட அவங்க விட மாட்டாங்க, அவங்க போட மாட்டாங்க. நம்ம ஆளுங்க தான் சொல்லுவாங்க, ஒவ்வொரு மாநிலமும் சொல்லிட்டு. இது மாதிரி ஒரு ஹோப்லெஸ் அலையன்ஸ் கூட்டணி என்னோட வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை. அதாவது ஒரு கூட்டணி எப்படியான திகழக்கூடாதோ என்ன பாத்தீங்கன்னா அதுக்கு எல்லா டிக் மார்க்ஸும் இவங்களுக்கு இருக்கு. பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது சொல்றதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஆல்சோ நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இப்பதான் இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த ஆம் ஆத்மி பார்ட்டி, நாங்க கெஜ்ரிவால் கிட்ட போய் பேச போறோம், இந்த இந்திய அலையன்ஸ்ல காங்கிரஸ் கூட இருக்கக்கூடாது, காங்கிரஸ் விட்டு நீங்க வெளியே வரணும், நாங்க போய் அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சோ அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு விஷயம் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களால எதிர்பார்த்த அளவு வெற்றி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரிதான். வெற்றிக்கும் அவங்களுக்கும் ரொம்ப தள்ளிங்க. நான் ஒண்ணு சொல்லவா, இதை நீங்க நோட் பண்ணிக்கலாம், நீங்க பகிரங்கமா உலகத்துக்கே சொல்லலாம். ராகுல் காந்தி உட்பட எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு அமோகமான வெற்றியா இருக்க போது பாஜகவுக்கு. எல்லாருக்கும் தெரியும் அடுத்த பிரதமர் வந்து திருப்பியும் மோடிஜி தான் வரப்போறாருன்னு. பட் நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அடுற மாதிரி அடுன்னு சொல்லிட்டு ஒரு டிராமா நடந்துட்டு இருக்கு. தவிர
எந்த வகையிலையும் ஒரு ஊழல் இருக்கா, ஒரு குற்றச்சாட்டு இருக்கா? ஒண்ணுமே இல்லையே. அவர் சொல்றாரு, நீ ரைட் இன்ஃபர்மேஷன் போட்டு பாரு. இவனுக்கு சும்மா அதானி அம்பானி ரெண்டு பேர் மட்டும் சுத்தி ஓடிட்டு இருக்காங்க தவிர எந்த ஒரு ப்ராப்பர் ஒரு ஊழல் ஒண்ணுமே இல்ல. ஐ திங்க் நான் பார்த்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கடந்த 10 வருஷம் வந்து ஒரு பொற்காலம் இந்திய நாட்டுடைய பொருளாதார வரலாறுல, அரசியல் வரலாறுல. அது இன்னும் ஒரு 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் நீடிக்கணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ சார், உங்களுடைய டைம் ஒதுக்கி எனக்காக ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. மறுபடியும் நாம இதே மாதிரி இன்னொரு டைம்ல சந்திக்கலாம். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது சொல்லுங்க, நம்ம பண்ணலாம் சார். நீங்க ரெடினா நான் ரெடி. தேங்க்யூ. நேர்களுக்கு நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.